ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து உங்களுக்கு வந்து நான் போடாம இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து ஏன் ஜிகே வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு கேட்டிருந்தாரு. ஏன்னா ஜிகே வந்து நான் உங்களுக்கு ஹெவியா தரா போல ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்ததுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறப்பல ரொம்ப ஹெவியா தரணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்து. ஏன்னா வெறும் 10 கொஸ்டின்ஸ்க்காக உங்களுக்கு ஹெவியா வந்து பேர்டன் கொடுக்கக்கூடாது. ஸோ அதை ஃபில்டர் பண்ணி ஸோ வேல்யூ பாயிண்டடாக வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வெயிட் பண்ணேன். ஸோ அதன் அடிப்படையில் யூனிட் 1 ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ யூனிட் 2 தான் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். யூனிட் 2ல வந்து ஆல்ரெடி நம்ம பல்லவாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஆனால் பல்லவாஸ் பற்றி நான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே சிலபஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஆர்கியலாஜிக்கல் டிஸ்கவர்ஸ், அப்புறம் சங்கம் லிட்ரேச்சர், ஓகேங்களா, அதாவது தொல்பொருள் கண்டுபிடிப்புகளும் சங்க இலக்கியமும், இது வந்து நான் உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருவேன். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் உங்களுக்கு கவர் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டு 10 பாட்டு நூல்கள் 8 தொகை நூல்கள் கொடுக்குறேன் அப்படின்னா 10 பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய மொத்த தகவலும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். 8 தொகை நூலில் இருக்கக்கூடிய மொத்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்போ இது இந்த இடத்துலையும் உங்களுக்கு கவர் ஆகிடும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதனால அது நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன். இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பல்லவாஸ் அண்ட் இம்பீரியல் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ், இந்த பிந்தைய பாண்டியர்கள், அப்புறம் நாயக்காஸ், ஸோ நாயக்கர்கள், இவங்களுடைய their contribution ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதாவது அவங்களோட கட்டடக்கலை மற்றும் அந்த கலைகளில் வந்து அவங்களோட பங்களிப்பு அப்படின்றத வந்து நம்மளுக்கு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்காம அவங்களோட கட்டடக்கலைகள், அவங்க சார்ந்த விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 பேஜஸ் மட்டும் தான், மேக்ஸிமம் அது 2 பேஜஸ் தான். நான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு அது 3 பேஜஸ் தான் மாற்றிருப்பேன். 2 பேஜஸ் மட்டும் தாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் எங்க வரும் அப்படின்னா, இந்த திராவிடன் மூவ்மெண்ட் இதுல தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க டிஎன்பிஎஸ்சி இப்ப நடத்துற எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா இந்த திராவிடன் மூவ்மெண்ட்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தியோ அண்ணா பத்தியோ அவங்கள பத்தின கொஸ்டின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்தும் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியில இருந்தும் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் நம்ம மத்ததை விட்டுறக்கூடாது. அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஓவரலா ஒரு பார்வை பார்த்துரும். 1 or 2 days மத்ததை பார்த்துட்டு இந்த விதியை நம்ம வந்து சீக்கிரமா முடிச்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல நம்ம இதை தாங்க பார்க்க போறோம். சிலபஸ் வைஸா பார்க்க போறதுனால ஸோ பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்களோட கட்டிடக்கலை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பல்லவர்களோட கட்டிடக்கலை பார்க்கலாம் பாருங்க. பல்லவரோட கட்டிடக்கலை பொறுத்தவரையிலும் 3 பெரும் பிரிவுகளா வந்து பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் வந்து யாருடைய பாணியை அடிப்படையாக கொண்டதுனா முதலாம் மகேந்திரவர்மன் பாணியை அடிப்படையாக கொண்டதாக காணப்படுதுங்க. குடைவரை கோயில்கள் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பாணியை அடிப்படையாக கொண்டது. அடுத்து பாருங்க ஒற்றைக்கல் ரதங்கள். ஸோ ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து யாருடைய பாணியை அடிப்படையாக கொண்டதுனா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா? ஸோ ஒரே கல்லில் நரசிம்மவர்மன் அப்படின்னு ஆகுச்சுங்க. ஒற்றைக்கல்ல நரசிம்மவர்மன் பாணியை வந்து அடிப்படையாக கொண்டது. கட்டுமான கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி அல்லது நந்திவர்மன் பாணி, ராஜசிம்மன் பாணியோ அல்லது நந்திவர்மன் பாணியோ அடிப்படையாக ஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ குடைவரை கோயில்கள்னா மகேந்திரன் கொடை எடுத்துன்னு போறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒற்றை கல்லில் தலையை வச்சதால தலை நரசிச்சு ஞாபகம் வச்சுங்க. அப்ப நரசிம்மவர்மன். ஓகேங்களா? ஸோ கட்டுமானம், ஓகேங்களா, ராஜா நந்தியை கட்டினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ராஜா நந்தியை கட்டினாருன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப ராஜசிம்மன் நந்தியை கட்டினாருன்னு சொன்னா நந்திவர்மன். அப்ப கட்டுமான கோயில். சோ இந்த மாதிரி போட்டு வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்க போறோம். குடைவரை கோயில்களை கட்டும் பணியில் முதலாம் மகேந்திரவர்மன் வல்லவனாக இருந்ததால் சேத்தகாரி என அழைக்கப்பட்டார். பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குடைவரை கோயில்களை வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பல்லவன் வந்து பாணி தான் பயன்படுத்தப்படுது. அவர் வந்து குடைவரை கோயில்கள் கட்டத்துல மிக வல்லவராக இருந்ததுல அவர் எப்படி அழைக்கிறாங்க, சேத்தகாரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப வேல்யூடான பாயிண்ட். அடுத்து மாமல்லபுரம் குடைவரை கோயில்கள் மற்றும் ஒற்றைக்கல் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தை சார்ந்தவை. ஓகேங்களா? ஸோ மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கல் ரதங்களா இருக்கட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த குடைவரை கோயில்களா இருக்கட்டும், அது எல்லாமே யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தை சார்ந்தவை. ஓகேங்களா? இதெல்லாம் இதனுடைய காலங்க முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தை சார்ந்தவையா தான் வந்து காணப்படுது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் கடற்கரை கோவில் 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்தை சார்ந்தவை. பாருங்க, அங்க கடற்கரையில ஒரு கோவில் இருக்கும். அந்த கடற்கரை கோவில் மட்டும் யார் கட்டதுனா 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்தை சார்ந்தவை வந்து கருதப்படுது. ஓகேங்களா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியங்க. மாமல்லபுர கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு 1984, 1984 தான் ஐநா வந்து மாமல்லபுரம் அந்த கடற்கரை கோவிலை வந்து என்ன பண்ணுதுங்க, உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிக்குது. ஓகேங்களா? அடுத்து
பல்லவரின் சிற்பக்கலையின் சிகரமாக திகழ்வது காஞ்சி கைலாசநாதர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான் வந்து பல்லவர்களோட அந்த சிற்பக்கலைக்கு ஒரு சிகரமா வந்து திகழக்கூடியது. இதை யார் கட்டுறாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் அவர் தான் வந்து கட்டுறாருங்க. ஓகேங்களா? ஸோ ராஜசிம்மன் தான் கட்டுறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குங்க, ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் என்னன்னு சொல்லுவாங்க, ராஜ சிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ராஜசிம்மன் கட்டினதால இதுக்கு வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்ற இன்னொரு பேரும் வந்து இதுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டியவர் யாருங்க, ராஜசிம்மன். ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு தான் இன்னொரு பேரு ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சித்திரகார புலி என அழைக்கப்படுகிறான். ஆமாங்க, இவர் ஓவிய கலையில சிறந்து விளங்குறதால இவர் எப்படி அழைக்கப்படுவாரு, சித்திரகார புலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுவாரு. கரெக்ட் தான். தட்சிண சித்திரம் எனும் நூல் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடையது. ஆமாங்க, தட்சிண சித்திரம் ஓவிய கலை சார்ந்து என்ன பண்ணிருப்பாரு, தட்சிண சித்திரம் அப்படின்ற ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருப்பாரு. அந்த ஓவிய கலையோட விளக்க நூல் அது. ஸோ இதனால இவர் வந்து ஓவியக்கலையில சிறந்து விளங்கியிருப்பார். ஓகேங்களா? அதே போல பரிவாதனி அப்படின்ற வீணை வாசிப்பதிலும் வந்து வல்லவனா யார் இருந்திருப்பார், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இருந்திருப்பார். இது நம்ம வந்து தமிழ்நாடு தரப்பே வந்து பார்த்திருப்போம். அதனால இவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சங்கீரண ஜதி அப்படின்ற ஒரு பேரும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சங்கீரண ஜதி அப்படின்ற பேரும் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். அப்ப பாருங்க, காஞ்சி கைலாசநாதர் கோவில் அங்க பார்த்தோம். இது வந்து காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா? அது இரண்டாம் நந்திவர்மன் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ மாமல்லபுரம் கடற்கரை கோவிலா இருக்கட்டும், காஞ்சி கைலாசநாதர் கோவில் இரண்டாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில் யாரால் கட்டப்படுது அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மனால வந்து என்ன பண்ணப்படுதுங்க, கட்டப்படுகிறது. ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. குடுமியான் மலை இசைக்கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தை சார்ந்தது. ஸோ குடுமியான் மலை இசைக்கல்வெட்டு இருக்குங்க, அது வந்து யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய காலத்தை இருந்து சேர்ந்ததுதான் வந்து அந்த குடுமியான் மலை கல்வெட்டு. அடுத்து சோழர்களின் கட்டடக்கலை. அடுத்து பாருங்க, சோழர்களோட அந்த கட்டடக்கலையை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சோழர்களோட கட்டடக்கலையில வந்து பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியங்க. அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகே, இதுல ஒரு கரெக்ஷன் மட்டும் இருக்குங்க. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம இல்ல, நந்திவர்மன். ஓகேங்களா? இரண்டாம் நந்திவர்மன் வரணும், அது வந்து தவறா டைப் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நந்தி வந்து வைகுந்தத்துக்கு போச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க. நந்தி வந்து என்ன பண்ணிச்சு, காஞ்சிபுரத்துல இருந்து வைகுந்தத்துக்கு போச்சு. அப்ப காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில்னா நந்திவர்மன். ஓகேங்களா? குடுமியான் மலை இசைக்கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய காலத்தை சார்ந்தது. அடுத்து சோழர்கள் கால கட்டிடக்கலை. சோழர் கால கட்டிடக்கலையில் வந்து முதலாம் பராந்தக சோழனை பத்தி பார்க்கலாம் பாருங்க. இவர் தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு என்ன பண்ணிருப்பாருங்க, பொன் வேந்திருப்பார். ஓகேங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொன் வேந்தவர் யாருங்க, முதலாம் பராந்தக சோழன். அதே போல உத்தரமேரூர் கல்வெட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உத்தரமேரூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மதேய நிலம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த குடவாளை முறை பெற்ற குறிப்புகள் எங்க இருக்கு, உத்தரமேரூர்ல தான் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே யாரு, முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தை சார்ந்தவை. அடுத்து பாருங்க, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. ஆமாங்க, முதலாம் ராஜராஜ சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிருப்பாரு கிபி 1010. ஓகேங்களா? இப்ப 2010 வந்து பாத்தீங்கன்னா அதனோட 1000வது வருஷத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழன். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த வட இந்திய அந்த படையெடுப்பை வந்து வெற்றி கொண்டது நினைவா வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து என்ன பண்ணிருப்பாரு, நிறுவியிருப்பாரு. அடுத்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் இரண்டாம் ராஜராஜன். யாருங்க, இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து தாராசுரத்துல இருக்கக்கூடிய ஐராதீஸ்வரர் கோயில வந்து கட்டியிருப்பாரு. ஸோ இதுல சோழர்களோட கட்டிடக்கலையில இது மூணுமே ரொம்ப முக்கியங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் முதலாம் ராஜராஜன், கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழன், தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் வந்து இரண்டாம் ராஜராஜன். இவங்களோட மிக முக்கியம். அடுத்து பாண்டியர்களோட கட்டிடக்கலை. பாண்டியர்களோட கட்டிடக்கலை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சின்னதான், ஆனா இதுல வந்து நம்ம பார்த்துடலாம். பிள்ளையார்பட்டி கோவில். ஸோ பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய குடைவரை கோவில், திருமயம், குன்றக்குடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 2 முறை வச்சுக்கிறேன், கழுகுமலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தை சார்ந்த அந்த குடவரை கோவில்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம புக்கை மட்டும் தான் ரெஃபர் பண்றோம், அதனால புக்கில் இருக்க கண்டென்ட் நம்ம படிச்சுப்போம். அடுத்து திருவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் யாரால் கட்டப்படுது அப்படின்னா சுந்தரபாண்டியன் அப்படின்றவரால் வந்து கட்டப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். சித்தன்னவாசல் குகை கோவில்
குகை கோவில் ஓவியங்கள் வந்து இளம் கௌதமர் என்பவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கும், உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ மார வல்லபன் அப்படின்றவர் வந்து அதை புதுப்பிச்சிருப்பாரு, அது நமக்கு தெரியும். ஸோ சித்தனவாசல் குகை ஓவியம் வந்து இளம் கௌதமர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, உருவாக்கியிருப்பாரு. இது பாண்டியர்களோட கட்டடக்கலை. ஓகேங்களா. அடுத்து நாயக்கர்களும் கொஞ்சம் தான், அதையும் பார்த்துலாம். அச்சுதப்ப நாயக்கர் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கு வைர சிம்மாசனம். பாருங்க, வைர சிம்மாசனம் யார் கொடுப்பாரு அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கர் தான் வந்து கொடுத்திருப்பாரு. அதே போல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வர் கோயில் யாரால் கட்டப்படுதுன்னா அச்சுதப்ப நாயக்கர் தான் வந்து கட்டியிருப்பாரு. அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலா இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் கோவிலா இருக்கட்டும், தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலா இருக்கட்டும், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில், இது எல்லாமே மதுரை நாயக்கர் காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டவை தான். ஓகேங்களா. இது எல்லாமே மதுரை நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்டவை தான். அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு வந்து இப்ப சிலபஸ்ல வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு ஆர்டிடெக்சர் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பல்லவர்கள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ குடவேரி கோயில்கள் கட்டும் பணியில முதலாம் மகேந்திரவர்மன் வந்து வல்லவனா இருந்ததால சேத்தகாரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குடவேரி கோயில்கள் அவரோட பாணியில் தான் வந்து இருந்திருக்கும். மாமல்லபுரம் குடவேரி கோயில் ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தை சேர்ந்தவை. மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தை வந்து சேர்ந்தவை. அந்த மாமல்லபுரம் கோயில் வந்து உலக பாரம்பரிய சின்னமா அறிவித்த ஆண்டு 1984. பல்லவர் கால சிற்பக்கலையின் சிகரமா திகழ்வது காஞ்சி கைலாசநாதர். அது யாரால கட்டப்படுதுன்னா ராஜசிம்மன். ஓகேங்களா. ராஜசிம்மனால தான் வந்து கட்டப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து வந்து தட்சிண சித்திரம் அப்படின்ற நூல் வந்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடையது. அதே போல ஒரு பரிவாதினி அப்படின்ற வேணிய வாசிக்கத்துல வல்லவன்றதுனால சங்கரன ஜெத்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்து காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மனால கட்டப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. நந்தி வைகுண்டத்துக்கு போச்சு நான் வச்சு சொன்னேன். இரண்டாம் நந்திவர்மனால கட்டப்படுது. இதை உங்களுக்கு பிடிஎஃபா கொடுக்குறப்ப கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். குடிமையார் மலை இசை கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பள்ளத்தை காலத்தை வந்து சார்ந்ததா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து சோழர்கள்ல சிதம்பரம் ஆலயத்துக்கு வந்து பொன் வேந்தவர் வந்து முதலாம் பரந்தக சோழன். உத்தரமேரூர் கல்வெட்டு அவருடைய காலத்தை சார்ந்தது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனுடையது. கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரனுடையது. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் வந்து இரண்டாம் ராஜராஜ சோழனுடையது. ஸோ பிள்ளையார்பட்டி, திருமயம், குன்றக்குடி, கழுகுமலை இதெல்லாம் பாண்டியர் காலத்தை சார்ந்த கட்டிடக்கலைக்கு உதாரணங்கள். இதுல திருவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டது. சித்தனவாசல் குகை ஓவியங்கள் வந்து இளம் கௌதமரால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஸ்ரீரங்கத்துக்கு வைர சிம்மாசனம் கொடுத்தவரும் அச்சுதப்ப நாயக்கர் தான். திருவண்ணாமலை கோயிலை கட்டி முடிச்சவரும் அச்சுதப்ப நாயக்கர் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலா இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் கோவிலா இருக்கட்டும், தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலா இருக்கட்டும், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலா இருக்கட்டும், இதெல்லாமே மதுரை நாயக்கர்களால் வந்து கட்டப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சிலபஸ்ல என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும். அதே போல அடுத்து இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த திராவிடன் மூவ்மெண்ட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அது மட்டும் உங்களுக்கு ரொம்ப டெப்தா கொடுக்குறேன். ஏன்னா கொஸ்டின் அங்கிருந்து வரதுக்கான சான்சஸ் 99% அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை இதே போல சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.